மூணு மாசம் எனக்கு 2022 2022 தம்பி 10வது கேள்வி செய்யறதுக்கான எதிர்ப்பு சொல்லுவாங்க அச்சனன். 10வது கேள்வி செய்யறது 10வது கேள்வியில உள்ள நோட்டுகள் சொல்லு என்ன துண்ண வரும் நல்லா என்ன சொல்ற காணலையா என்ன சும்மா சொல்ல சனி தெரியல நல்ல காலம் சரி சரி தம்பி சொல்ல என்ன என்ன ஒரே துணை குழம்பு அதோட குழம்பு 10வது பார்த்துட்டு வைக்கிறேன். சரி கலைக்காம 11வது பாருங்க சரியா 11வது என்ன சொல்லுது தம்பி 2022 11வது கேள்வி சரியா கொள்ளுங்க. அடியினாரை 14 சென்டிமீட்டர் ஆக உள்ள உருளையின் வலைப்பரப்பின் பரப்பளவு 252 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். வலைப்பரப்பின பரப்பளவு என்னதுன்னா உருளை என்ன சுபட்ட உருளை என்ன வலைப்பரப்பின பரப்பளவு என்ன சாப்பாடு தம்பி என்ன சொன்ன உனக்கு எப்படி இருக்கு உருளை எப்படி இருக்கு உனக்கு என்னது வலைப்பரப்பளவு அண்டை சொல்லி நம்ம அதாவது இந்த நீளம் பிரிச்சம்னு சொன்னா செவ்வகம் செவ்வகம்னு சொன்னா என்ன வரப்போகுது சௌமியா என்ன சாப்பாடு என்னவா என்ன பார்த்துட்டீங்க உருளை இந்த வலைப்பரப்பின் பரப்பளவு என்ன இது என்ன வட்டமல்ல வட்டத்தின் நீளமானவை இதுதானா வட்டத்தின் நீளத்துக்கு சமமான என்ன 2π சரியானே அப்ப இந்த 2π இருக்க போற உயரம் h சொன்னா என்ன இருக்கு நீளம் தர அகலம் என்ன வரும் அப்ப 2πr h அப்ப வலைப்பரப்பின் பரப்பளவு என்ன சாப்பாடு 2πr சரியானே உருளையின் வலைப்பரப்பளவு சரியானே 2 தர பைக்கு பலால 22 7 ஆரை எவ்வளவு சொல்லிக்க வாங்க ஆரை வந்து விட்டம் 14 விட்டம் 14 சொன்னா ஆரை எவ்வளவு அரைவாசி எவ்வளவு 7 சென்டிமீட்டர் தர 7 சென்டிமீட்டர் தர உயரம் எவ்வளவு உயரம் உயரம் தெரியாது சரி நான் தான் காண போறோம் பரப்பளவு என்ன 352 அப்ப பெச்ச காணலாமே இல்லையா சுருக்கி பெருக்கி படியே காணிச்சு எவ்வளவுன்னு சொல்லி கண்ணியா எவ்வளவு 8 சுருக்க போறேன் பெருக்கினா 44 பெருக்கொண்ட அவசியம் இல்லை அங்கே பெருக்கலாம் பிரச்சனை இல்லை பெருக்க 40 என்ன செய்வாங்க போய் அப்ப 252 நீங்க என்ன இருக்க போறேன்னா 44 வச்சவன் எவ்வளவு 8 சென்டிமீட்டர் வச்சவன் சரியா அடுத்தது வெண்புரை ஏ இடவட்டு பி டேஸ் எடுத்துட்டான் தெரியுதானே இல்ல பாடமாய் செஞ்சீங்க சொல்லு இந்த மாதிரி செஞ்சீங்க சாரு ஏ இடவட்டு பி டேஸ் சரியானே இந்த மாதிரி இருக்கார் இதுக்குள்ளையும் இருக்காரா இவர் ஏ இவர் பி என்ன அர்த்தம் எங்களுக்கு ஏ வேணும் ஆனா என்ன வரக்கூடாது பி வரக்கூடாது அதான் ஏ இடவட்டு பி டேஸ் என்ன எங்களுக்கு ஏ வேணும் ஆனா என்ன இருக்கக்கூடாது எங்களுக்கு பி என்ற இருக்கக்கூடாது ஏ வேணும்னு சொன்ன ஏ என்ற வட்டம் ஃபுல்லா வரப்போகுது ஆனா பி என்ற வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன எங்களுக்கு பி என்ற வட்டம் இருக்கக்கூடாது ஏல வி இல்லாம என்ன வரப்போகுது யார் வரப்போகுது இந்த மட்டும்தான் எங்களுக்கு என்ன வரப்போகுது ஏ இடவட்டு என்ன அது பி டேஸ் ஆயிருக்கு சரியா செய்வழி செஞ்சா எப்படி வரும் தம்பி செய்வழி செஞ்சா மூணு இருக்கு சொல்ல என்ன மாதிரி செய்வழி வர போகுது அவங்க வந்து செயல் செஞ்சுடா
எப்படி செஞ்சாடா ஜோடியா சொல்லுங்க சொல்லுங்க என்ன யாருக்கு ஏயும் பிடிஎஸ்ங்களோட பிரதானே சொல்லு என்ன டேபிள் ஆரம்பம் என்னண்ணே என்ன இவ்வளவு என்ன செய்யற இடவட்டு விடு இடவட்டு விட்டு என்ன செய்யற யார பார்க்க போறீங்க ஏபிஎஸ் எழுத போறீங்க அப்ப ஏன்னு சொன்ன என்ன எங்களுக்கு ஏ என்ற வட்டம் ஃபுல்லா வரப்போதான் அடுத்து என்ன சொல்லுவாங்களே பிடாஸ் பிடாஸ் என்ன என்னது டி வரக்கூடாது அப்படித்தானே அப்ப பி என்ற வட்டத்தை விட்டுட்டு பைசா என்ன வரப்போகுது டி என்ற வட்டத்துக்கு உள்ள போகாம கொள்ளாம நீ எடுத்து வர சரியானே அவரான எங்களுக்கு என்ன இருக்க போற டி டேஸா இருக்க போகுது சரியா கேள்வி என்ன சொன்னா இடைவட்டு இடைவட்டுன்னு சொன்னா நீ நிறுத்தி வச்சுக்கிற ரெண்டு பிரதேசம் ரெண்டு இடவட்டு எங்க இடவட்டு நீ ரெண்டு நிறுத்தி வச்சுக்கிறதே இதுக்கு என்ன செய்ய எங்களுக்கு இடவட்டு அப்படியே இடவட்டுக்கு என்ன போகிறார் அப்ப ஏ டேஸ் சொல்லுவாங்க ஏ ஒன்றுக்கு பி டேஸ் ஏ ஒன்றுக்கு பி டேஸ் என்ன வரும் விட ஏ ஒன்றுக்கு பி டேஸ் என்ன வரும் எது ஏ ஒன்றுக்கு பி டேஸ் என்ன வரும் சொல்லு இது ஏ ஒன்றுக்கு பி டேஸ் என்ன வரும் சொல்லுங்க என்ன ஏ வந்து பி டேஷ் என்ன என்ன சொல்லு ஏ வந்து பி டேஷ் என்ன போனக்கு ஏ வந்து பி டேஷ் என்ன நீ என்னென்ன நட்டு வச்சுக்கோ அது எல்லாமே வரும் என்ன நட்டு வச்சுக்க எல்லாமே நட்டு வச்சுக்க எதுவுமே நட்டா போடாம இல்ல ஒரு கோடும் வரும் ரெண்டு கோடும் வரும் ஒரு கோடும் வரும் அப்ப என்னது ஏ ஒன்றுக்கு பி டேஷ் கேட்ட என்ன வரப்போகுது இந்த வட்டத்துக்கு இந்த இதுக்கு என்ன வரப்போகுது இந்த படத்துக்கு மட்டும் என்ன வரப்போகுது ஃபுல்லா வரப்போகுது அது வேற வேற மாதிரி இருக்கைகள் எங்களுக்கு வராது அப்ப இதுக்கு நட்டி காட்டுவோம் என்ன ஒன்னு ரெண்டு ஏ இவர் பி இவர் சி என்று சொன்னா சொல்லுவோம் ஏ ஒன்று இப்ப ஏ சி என்னடா இருக்கிறது ஏ வந்து இப்போ செகண்ட் சி விட சி டேஷ் நெல்லி காட்ட வேண்டாம் யார் சரியா நினைக்கிறானுவாம் ஏ வந்து இப்போ முதலாவது நீ செய்ய வேண்டிய யாருன்னு சொல்லலாம் முதலாவது என்ன செய்யும் முதலாவது ஏ பி என்ன சி டேஷ் எல்லாத்தையும் நட்டுவாய் அதுக்கப்புறம் என்ன செய்யற இந்த பிரேக்கெட் நம்மளால செய்யறேன் ஏ நட்டப்புறம் டி நட்டப்புறம் சி நட்டப்புறம் சி டேஷ் நட்டப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்யற பிஏசி இந்த பிரேக்கெட் செஞ்சு போட்டு அந்த பிரேக்கெட்டுக்கு யார் வராங்க பார்த்து பொறுப்புன்னு தெரியும் காட்டி போடும் பாவம் இந்த 20 நடவடிக்கை முடி சரியா தம்பி தெரியுதானே போட்டு முடிஞ்ச தெரிய அடியும் போட்டு சரி நடிறியா நடிறீங்களா இல்ல ஜோசன நட்டி விடுங்க நான் பார்த்து நட்டிட்டு போவோம் கொஞ்சம் ஒரு என்ன செய்யும் 5 மாசம் முடியும் உனக்கு ஐடியா வந்து நானே டீச்சர் என்ன
உங்களுக்கு இப்படி அள்ளி போடு. இந்த 3 வரை 2 வரை மூணு ஒரு வாய்க்கு சி வட்டம் ஒரு விளையாடி வந்துச்சு வட்டம் வட்டம் நீங்க அதுக்கு முடிச்சீங்க. தண்ணி எடுக்க கொண்டு போனீங்கன்னா அடுத்தது பெரிய கேன்ல ரைட். இந்த மாதிரி வேற என்ன பாமா சரியா பாப்போமா? சரி கவனி பாம்பு இருக்கா இல்லாட்டி பாவம் சரியா பெரிய பெருசா தெரியல அப்படிங்கிறது தலை வந்து அடி போட தான் போறேன்னு அவி என்ன சாப்பாடு சும்மா விட்டாங்க நீ. நான் சொன்னா உன்ன சாப்பிட்டுவான். சரியா பாப்போம் என்ன செய்ய இதுக்கு யார் செய்யணும் எனக்கு ஏ காணணும் பி காணணும் சீரியஸ் காணணும். ஏண்டா என்ன மட்டும் பி என்ன மட்டும் சீரியஸ் என்னது சி வராது சரியா ரைட் பாவம் ஏ எங்க போடு ஏன்ற வட்டம் வேற அப்ப நிலட்டி வச்சு என்ன வர போகுது ஏன்ற வட்டம் ஃபுல்லா வர போகுது சரியா காய்க்கு அஞ்சாணி பி என்ன சொன்ன என்ன வர போகுது பி என்ற வட்டம் பி என்ற வட்டம் பி என்ற வட்டத்தை பார்க்க போறேன் இவர் சரியானே அவர் இந்த மாதிரி நட்டி கொள்றாரு சரி எவர் தான் பி என்ற வட்டம் பி என்ற வட்டம் மட்டும் தான் யோசிக்கணும் சரியானே ரைட் சீரியஸ் என்ன ஜவானி நெட்டை ஜவானி பரவாயில்ல சி என்ற வட்டத்தை பார்க்க போறீங்க என்ன வரக்கூடாது உங்களுக்கு சி என்ற வரக்கூடாது அப்ப சியை விட்டு என்ன செய்றீங்க மிச்சம் இல்லாத என்ன போறீங்க சிக்குள்ள போக கூடாது சொன்னா சி வரக்கூடாது மிச்சம் இல்லாத என்ன போறீங்க அது மற்ற மாதிரி என்ன போறீங்க ஏற்கனவே நிலட்டி வச்சிருக்கீங்கன்ற கதை உனக்கு தேவையில்லை சரியா ஏற்கனவே நிலட்டி வச்சிருக்கீங்க கதை உங்களுக்கு தேவையில்லை ரைட்டா கலட்டிங்கன்னா தெரியும் காலத்துக்கு இவ்வளவுதான் என்ன செய்ய நீங்க என்ன செய்ய போறாங்க என்ன சொன்னா பி இடவட்டு சீரியஸ் அப்ப பி இடவட்டு சீரியஸ் யார் என்ன எங்களுக்கு பி என்ற கோடும் சீரியஸ் என்ற கோடும் இடைவெட்டது மட்டும் எங்களுக்கு பி என்ற கோடு பி எப்படி இருக்கிறீங்க அப்படித்தானே சீரியஸ் எப்படி இருக்கிறீங்க இந்த மாதிரி இருக்கீங்க பி என்ற கோடு இந்த கோடு இடைவெட்ட மட்டும் பிரேக்கெட் பண்ணிருக்கா என்ன செய்றீங்க முதலாவது இவரை மட்டும் போறீங்க அப்ப கீழே உள்ள படத்துல இருந்து என்ன செய்யறதுக்கா தனியா இருக்கு சரியா இப்படி 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 ரைட் அப்ப சீரியஸ் சொன்னா அப்ப சியை விட்டு வெளியெல்லாம் வரப்போகுது பி சொன்னா எப்படி நடிக்கிறீங்க அப்ப எந்த வட்டம் வரப்போகுது அதாவது பி வேணாமா சி வேணாமா என்ன இருக்கு பி வேணாம் அதான் அர்த்தம் என்ன பி இடவட்டு சீரியஸ் அர்த்தம் என்ன எங்களுக்கு பி வேணும் ஆனா என்ன எங்களுக்கு சி இருக்கக்கூடாது இவரே இவர் பி இவர் சி சொன்னா என்ன எங்களுக்கு பி என்றவர் வேணுமா ஆனா சி வரக்கூடாது சி என்ற வட்டம் வரக்கூடாது அப்ப இவரான என்ன எங்களுக்கு பி இடவட்டு சி அடுத்து என்ன எங்களுக்கு ஒன்றிப்பில்ல அப்ப ஒன்றிப்பன்னு சொன்ன என்ன எங்களுக்கு ஏன்ற யார் எங்களுக்கு ஏன்ற வட்டம் ஃபுல்லாவே வரப்போற அப்ப ஒன்றிப்பன்னு சொன்ன எங்களுக்கு என்ன இவருக்கு வந்த விட யாரோ அவர் என்ன சொல்றீங்க ஏண்டா இவருக்கு வந்த விட அப்ப இவருக்கு வந்த விடைன்னு பார்த்தா என்ன வரப்போகுது ஏண்டர் ஃபுல்லா வருது அப்படித்தானே சரியா அப்ப என்ன வரப்போகுது விட எங்களுக்கு மொத்தமா யாரோட சொல்லு யாரா விட அந்த வட்டம் ஃபுல்லாவே வரப்போகுது பையனுக்கு இல்லையா அப்ப என்னதான் பாருங்க இது ஃபுல்லாவே வரப்போகுது சீக்கிரமே வருவார் சரியா அப்ப ஒன்று தரீங்க என்ன செய்றீங்க பாருங்க அதுக்கு என்ன செய்றீங்க ஒன்றிப்பா செய்றீங்க தானே என்னதை விட பிரேக்கெட்ல என்ன வரப்போது பி வேணுமா மான சி வரக்கூடாது சீரியஸ் விட்டா அவ பி வேணுமா சி வரக்கூடாதுன்னு எங்களுக்கு அந்த சி என்ற வட்டத்தை விட்டு வெளியெல்லாம் வரப்போகுது அடுத்த ஏன்னு சொன்ன ஏன்ற வட்டம் ஃபுல்லா அப்ப இவரையும் மட்டும் இப்ப பார்க்க போறீங்க ஒன்றிப்பன்னு சொன்ன எங்களுக்கு என்ன நெட்டி வச்சுக்கிற ரெண்டு அப்ப ஏன்ற நெட்டி வச்சிருக்கீங்க இவரையும் நெட்டி வச்சிருக்கீங்க அப்ப நெட்டி வச்சுக்கிற ரெண்டுமே எங்களுக்கு வரணும் ஒன்று கொடுக்கணும் இடைவெட்டு கேட்டா ரெண்டுக்கும் பொதுவானது மட்டும் வரும் சரியா அப்படின்னு சொல்லிடுங்க என்ன வரப்போகுது ஏ ஒன்றிப்பு பி இடவெட்டு அது மாதிரி இன்னொன்னு பார்ப்போம் இன்னொன்னு பார்த்து அந்த கழியில போங்க அந்த களி செய்யாட்டி காரணம்
ஏ இடவெட்டு ஒன்றிப்பு மூணாவது காண வேண்டிய என்ன ஏ இடவெட்டு பீடாஸ காட்ட முடியும் கண்டுபிடிச்சு தெரியுங்க ஏ இடவெட்டு பீடாஸ் தனியா படத்தை போடு அதுக்கு பிறகு சரி சீடாஸ் அவ்வளவுதான் வாங்கினாலும் வாங்கி எப்படி செய்ய மாட்டாங்க வாங்கி வந்து வாங்கி நீங்க வச்சுக்கணும் vâng mà sinh không không siya nang ngamani agad nang online na eh ada itu nih ada iya mani agad bola அவனே எங்க நீங்க போறாங்க அதுக்கு எழுதி மாத்தியா இந்த வந்துடா இது ரைட் முதல்ல என்ன செய்ய போறீங்க முதல்ல செய்ய வேண்டிய இவரை செய்யுங்க இவருக்கு என்ன படின்றதை கண்டு போட்டு அதுக்கு பிறகு தனித்தே கொடுக்கும் முதல்ல சொல்லுங்க செஞ்சது யார் யார கவனிச்சு யாரை காண போறேன் ஏயும் பீடாஸையும் மட்டும் நட்டுங்க அதுக்கான விடையை ஃபர்ஸ்ட் ஏன்னு சொன்ன என்னது ஏ என்ற வட்டம் வரணும் அப்படித்தானே சரியா சரியானே அடுத்து என்னது பீடாஸ் என்ன எங்களுக்கு பி என்ற வட்டம் யாரோ அவர் என்ன செய்யணும் எங்களுக்கு வரக்கூடாது அவரை விட்டு சேர்ப்பீங்க வெளியே எல்லாம் நிறுத்த போறீங்க அவ்வளவுதான் இதான் செய்வலி இவங்க செய்வலின்னா வர்றேன் ஆனா நாங்க என்ன செய்யலாம் ரெண்டு வட்டம் சொல்லி நான் டக்குனு கண்டுபிடிக்க என்ன வேணும் ஏ வேணும் பி வரக்கூடாது அப்படித்தானே அப்ப ஏ வேணும் பி வரக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு ஏ வேணும் பி வரக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு ஏ என்றவர் மட்டும் வரணும் என்ற அர்த்தம் சரியானே அப்ப இவருக்கு விட என்ன வரப்போகுது அதாவது முதலாவது இந்த ரெண்டுக்குமான விட என்ன வரப்போகுது பார்த்தீங்க என்ன இவரே பி இவர் சி என்பது என்ன வரப்போகுது எங்களுக்கு எங்க நாட்டுப்பட ரெண்டு கோணம் அதாவது இந்த பிரதேசத்துக்கு என்ன செய்யுது எங்களுக்கு ரெண்டு கோணம் என்ன இருப்பேன் அப்ப இது மட்டும் தான் எங்களுக்கு என்ன வரப்போகுது யாருக்கு வரப்போகுது ஏ இடவெட்டு சி டேஸ் அடுத்த என்ன வரான் எங்களுக்கு சி டேஸ் ஒன்று வரும் சரியானே அப்ப இது இந்த சி டேஸ் வைக்கிறோமா இவரை சரிட்டான் அடுத்த சி டேஸ் சி டேஸ் என்ற யார் எங்களுக்கு சி என்ற வட்டத்தை விட்டுட்டு என்ன செய்யணும் வழியால் இல்லாம வரும் அப்படித்தானே அப்ப சி டேஸ் சொன்னா சி என்ற வட்டத்துக்குள்ள போகக்கூடாது சி என்ற வட்டத்துக்குள்ள போகக்கூடாது மிச்சம் வரும் சரியா நட்டிட்டோம் என்ன வர்றாங்க எங்களுக்கு ஏடாஸ் இருவட்டு பீட சீடாஸ் என்ன எங்களுக்கு ஒன்றிப்பான் ஒன்றிப்பான்னு சொன்ன என்ன நீ நட்டி வச்சுக்கிற எல்லாம் நட்டி வச்சு யாரு நட்டு போடாம இருக்கேன் எது இந்த துண்டம் இந்த துண்டம் இந்த துண்டம் என்ன செய்யலாம் எங்களுக்கு வராது மிச்சம் எல்லா துண்டம் என்ன செய்ய எங்களுக்கு இருக்கான விடைக்கு வரப்போகுது என்ன வழியா இருக்கு இவருக்கு விட வந்து பயில அந்த குட்டி துண்டுகள் என்ன செய்யாது எங்களுக்கு வராது இதுக்குள்ள வந்ததாடா இவர் 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 சரியா இவர் இவர் வராது என்ன செய்வாங்க மிச்சம் வழியாக எல்லாமே வரப்போகுது வராது சரியா இந்த சி என்ன பண்றது என்ன போய் இந்த துண்டு மட்டும் வரப்போகுது மற்ற என்ன செய்யும் இந்த இதெல்லாம் வராது மூணு துண்டும் வராது யாருக்கு
ஏ இடவெட்டு வீடஸ் என்னது எங்களுக்கு ஒன்று இப்ப சீடஸ் அப்ப என்ன எங்களுக்கு ஒன்று இப்படி வரை என்ன செய்ய ஒன்றை தனித்தனியா உடஞ்சிருச்சு செய்யுங்க சரியா செய்யறா சரியா அடுத்த கேள்வி என்னது 13வது கேள்வி சரியா 13வது கேள்வி செங்கோண முக்கோணி அடிப்படையாக வச்சு சொல்லியிருக்காங்க 13வது கேள்வி நினைச்சு சொன்னா ஒரு நோட் வந்து போட்டு கொள்ளாம சரியா என்னன்னு சொன்னா படத்துக்கு நோட்டம் போடுவோம் விகிதங்கள் திருவோணாடைய விகிதத்துக்கான தொடர்பை பார்ப்போம் திருவோணான தொடர்பு ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா பத்தாம் என்ன செய்யுங்க 12 வரைக்குள்ள ஈஸியா நினைக்கணும் சின்ன விஷயம் தான் நோட்ல வழியாளிகளே முக்கிய வழியா நோட்ஸ் போட்டு போடணும் போட்டு எடுத்து நீங்க போடுறதுல நான் போட்டுருக்கேன் விளக்கம் ஒன்று சொல்லி உங்களோட போட்ட வடியான கோப்பியை போட்டு எடுத்து வடியான கோப்பி வடியாளி வச்சுக்கிற கோப்பி வடியாளியா தந்திரம் படிக்கலாம் சரியா தம்பி இந்த முக்கோணம் வந்து திருவோணம் அடிக்கிறார் சி இதுல சீட்டா அடிப்படையா இதுல எந்த கோணம் தாராங்களோ அந்த கோணத்தை அடிப்படையா வச்சு என்ன செய்யணும் எங்களுக்கு எதிர்பக்கமும் அயற்பக்கமும் செஞ்சு கொண்டு என்ன செய்யப்படும் எங்களுக்கு இவர் அதாவது இங்க தரப்படுற கோணங்களை வச்சு எதிர்பக்கம் எப்பயுமே செங்கோண முக்கோணில செம்பக்கம் மாறாது செம்பக்கம் என்ற ஒரு யாருன்னு சொன்னா இந்த செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம் தான் செம்பக்கம் செம்பக்கம் சேனாப்பானா செம்பக்கம் வழியாக அறியப்படும் சரியா அப்ப செம்பக்கம்ன்றது எப்பயுமே செங்கோண முக்கோணிக்கு மாறப்படுறது கிடையாது அதே செங்கோணத்துக்கு எதிர என்ன செம்பக்கம் அப்ப இந்த கோணத்தை வச்சு எங்களுக்கு என்ன செய்யப்படும் சொன்னா எதிர்பக்கம் எதிர்பக்கம் சொன்னா இந்த செங்கோணத்துக்கு எதிர உள்ள பக்கம் செம்பக்கம் சொன்ன மாதிரி இங்க என்ன கோணம் தாராங்களோ அந்த கோணத்துக்கு எதிர உள்ள பக்கம் தான் எதிர்பக்கம் சரியா மற்ற என்ன எங்களுக்கு அயல் பக்கமாக இருக்கு கோணம் எங்களுக்கு மாறி வந்து இவரான எங்களுக்கு என்னது செங்கோணம் முக்கோணம் சொன்னா இப்ப இங்க நான் என்ன செய்யணும் 40 பாயிண்ட் தான் இந்த 40 பாயை வச்சு தான் கலைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இப்ப இந்த பாய்க்கு எதிர்பக்கம் யாருன்னு கேட்டா இந்த கோணத்துக்கு எதிர உள்ள பக்கம் எதிர்பக்கம் பாடமாக வச்சு ஆனா எப்பயுமே எங்களுக்கு என்னது செங்கோணத்துக்கு எதிர உள்ள பக்கம் தான் எங்களுக்கு செம்பக்கம் அப்ப கோணத்துக்கு எதிர உள்ள பக்கம் எதிர்பக்கம் செங்கோணத்துக்கு எதிர உள்ள பக்கம் செம்பக்கம் மற்ற பக்கம் எங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா அயல் பக்கம் 3 பக்கம் சம்பந்தப்படும் என்ன எங்களுக்கு செம்பக்கம் அயல் பக்கம் எதிர்பக்கம் அப்ப செம்பக்கம் செங்கோணத்துக்கு எதிராக எதிர்பக்கம் என்ன எங்களுக்கு அது எந்த கோணம் தாரோ அந்த கோணத்துக்கு எதிர உள்ள பக்கம் தான் எதிர்பக்கம் ரைட் அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா சைன் தீட்டான்றவர் கோஸ் தீட்டான்றவர் டான் தீட்டான்ற ஒரு திரிகோண 3 வீதம் இருக்கு அந்த வீதம் என்ன சொல்லணும்னு சொன்னா சைன் தீட்டான்றவர் யாருன்னு சொன்னா எதிர்பக்கத்தின் மேல் செம்பக்கம் கோஸ் தீட்டான்றவர் யாருன்னு சொன்னா அயல் பக்கத்தின் மேல் செம்பக்கம் டான் தீட்டான்றவர் எதிர்பக்கத்தின் அயல் பக்கம் ஞாபகம் இல்லைன்னு சொன்னா ஏபிசில பார்த்தேன்னு சொன்னா PQRST என எஸ்க்கு புறம் டி இருக்கு சரியா அப்ப இந்த 3 சம்பந்தப்படுது எஸ்க்கு புறம் டி இருக்கு நோட ஞாபகம் எஸ்க்கு புறம் டி இருக்கணும் என்னோட இருக்கு அவருக்கு ஏன் சரியா நடுவுல போட்டு போட்டேன் ஏபிசி தெரியும் தானே PQRS TUVWXYZ சரியா அப்ப எஸ்க்கு புறம் டி இருக்கு சரியானே மாத்தி போட்டு பிரதி போடுற இலக்கண சரியானே அப்ப அவன் திரைகளே உனக்கு சைனா கொசா டானான்னு தெரியாட்டியும் அங்க ஏதோ எஸ் வரும் மத்திய ஜிஎன்ல தொடங்குவ அப்படி யாருன்னு என்ன செய்ய கட்டாயமே பாடமாக வச்சுக்கணும் அவசியம் இல்லை இங்கால பக்கம் என்னன்னு தெரிஞ்சாலே காணும் போட்டுப்படியே செஞ்சுக்கலாம் அவன் என்ன செய்ய போற சைனுக்கு போற டி வரப்போ நடுவில் கொஸ்டின் போற ரைட் இங்கால என்ன செய்யணும் சொன்னா என்ன செஞ்சாலும் சரி என்ன செய்தாலும் அம்மா செய்வது ஏன்னா இந்த முன்னுக்கு எழுத்து சரி பானா எல்லாத்தையும் விட்டு விடு என்ன செஞ்சாலும் அம்மா செய்வது ஸ்டாண்டர்டை கைவிட்ட என்ன செஞ்சாலும் அம்மா செய்வது என் அன்புக்காக சரியானே என்ன செய்தாலும் அம்மா செய்வது என்ன விரும்பினாலே ஏற்றுவாள் சரியா என்ன செஞ்சாலும் அவர் சரியானே அவா செய்வது அவா செய்வது இந்த அன்புக்காக சாப்பாடு தருவானு சரியான சாப்பிடாம எல்லாம் தருவானு அவ செய்யறது இந்த அன்புக்காக சாப்பாடு சொல்றேன் சரியா வீடியோ காட்டு சரியா ரைட்டா அவன் என்ன செய்தாலும் அம்மா செய்வது என் அன்புக்காக எனக்கு ஞாபகத்துக்கு இங்க எஸ்டி வரப்போது இவர் அப்ப நோட் பண்ணி வச்சுக்கொண்டு
பாடமாக்கி வச்சுக்கொண்டு சிவனே பாடமாக தேவையில்லை ஐடியாவை சரியா அங்க செய்வதா டிஸ்கஷன் போகுது அங்க என்ன சிரிப்பு இல்ல கேக்குறேன் அம்மா ஞாபகம் வச்சுக்கொள்ள அப்பா சரி அப்பா ஞாபகம் வச்சுக்கொள்ள சரி சரி ஐரவன் சார் ஞாபகம் வச்சுக்கொள்ள என்ன நீங்க என்ன செஞ்சாலும் ஐரவன் சார் செய்யறது உங்க அன்புக்காகத்தான் வேற ஒன்றுக்காக ஆனா வந்து சாப்பாடு தாரீங்க தாரீங்க இவ்வளவு நாள் சாப்பாடு கேட்டு சாப்பாடுக்கு வந்து ஒரு நாள் தந்துருக்கு திரும்பி கொண்டுருவா பலகாரம் கொண்டுருவா தெரியல சாப்பிட்டுட்டு அப்படிதான் எங்க அன்பு வெற்றியாளர் தெரியுங்க இந்த நான் நானே பிக்சர்ஸ் அப்ளை போட்டா இந்த தெளிவான நாலு மோதம் தான் வருவாரு பலகாரத்துக்கு மோதம் வராத பல் ஆகாரம் தான் பலகாரம் என்ன யோசிக்கிறீங்க நீங்க கல்யாணம் வட்டத்துக்குள்ள வட்டத்துக்குள்ள ஒட்டு இல்ல வட்டத்துக்குள்ள எத்தனை பேர் 1000 பேர் சரியானே என்ன கொஸ்டிட்டா சயசன் நாளையனின் தரப்பட்ட அளவிட கேட்ட முக்கோணி பிக்யூவாலே பிக்யூ நிலம் அம்பி பிக்யூ அழிக்கவே இப்ப என்ன செய்யறாங்க எனக்கு கோணம் எங்க இருக்குது சொல்லி கொண்டு தம்பி இந்த படத்தின்படி கோணம் எங்க இருக்குது இங்க இருக்கு எங்க இருக்கு மேலே இருக்கு நானே அப்ப இவர்தான் டீட்டா டீட்டாக்கு எதிரோட பக்கம் இங்க வாணி சாமியா என்ன போது எதிர்பார்க்க இவரான என்ன எங்களுக்கு அயல் பக்கம் சில மாறிட அம்மையோட அப்பா இறக்கை அடுப்பாரு அது வரைக்கும் சரி என்ன சொல்லியா எங்களுக்கு கொஸ்டிட்டா எங்களுக்கு சைவசன் நாடு அப்ப யாருங்க இருக்கார் இவர் தான் எடுக்க போகுது அப்ப இவர் எடுத்து போடுங்க சரியா என்ன வர போகுது கொஸ்டிட்டா கொஸ்டிட்டா சமம் எங்களுக்கு சைவசன் நாடா ஆனா கொஸ்டிட்டான சமன்பாடு நாங்க எழுதுவோம் சமன்பாடு சொல்லு அயல் பக்கத்தீங்க என்ன வர போகுது செம்பக்கம் இது எந்த பக்கம் 10 செம்பு 10 என்ன கேட்டால் அது இருக்கட்டும் என்ன கேட்டால் பிக்யூ எங்க பிக் ஏவிசி வைக்கிறாங்க பி கியூ என்னது சரியா யார் நிலம் பிக்யூ நிலம் யாரப்ப என்ன பக்கம் அயல் பக்கம் அப்ப என்னது அது இல்லாம இருக்கு கொஸ்டிட்டாக்கு என்ன பரிமாணம் வந்து சைவரசம் 4 அயல் பக்கம் எங்களுக்கு தெரியாது அல்லது பிக்யூ வச்சுக்கோங்க இதுல செம்பக்கம் அளவு 10 பிரிக்கிற 10 என்ன செஞ்சாது அப்ப 4 சென்டிமீட்டர் பிக்யூ நிலம் அளவு 4 சென்டி அவ்வளவு ஆண்டாவே சரியா பிற யார் தந்துவாங்களோ அதுக்கு சாம்பாட்டை போட்டு பிற முடிச்சு சரியா இதுல பட்டி பிக்யூஆர் அந்த படம் படமா மேல் படத்துல வச்சு அவன் அனுப்புது பட்டியல செய்யுங்க எல்லாம் முடிச்சு படம் போய்களே இந்த வயிற்றுக்குள்ள குச்சிட்டு சரியா எனக்கு நீங்க அவங்களோட பிறந்த நாள் வாங்கி கொடுத்தீங்க நாங்க இங்க கூட்டு வந்துருக்கீங்களா நான் தான் எடுத்து கூட்டு பண்ணி கொடுத்தேன் விளையாண்டு நான் சாப்பிடல நீங்க குடுக்கவே சொல்லி தானே பேக்குகளை வைங்க ப்ளீஸ் ப்ளீஸ் பேக்ல கைதலை தேங்க்ஸ் சொல்லாம பேக்ல வைங்க சார் தேங்க்ஸ் சொன்னாங்க பேக் வைங்க
தம்பி அடுத்த கேள்விக்கு பார்க்க போறோம். 14வது கேள்விக்கு என்னென்ன தரவு வரும் பாப்போம். நெத்தியில் ஒரு பட்டை பாட்டுறீங்களா? என்னடா ஒரு பாட்டை எழுத்துட்டு இருக்கா கோடி நெத்தியில பாட்டு சைக்கிள் அது எனக்கு தெரியும். தம்பி ஏபிசிடி ஆகிய புள்ளிகள் போலீஸ் போய்க்க பாட்டு சொல்லிடுவோம். இது கேள்விதான் சொல்ற பாட்டு ஆகி தம்பி சரியா வேணா இனித்துல தேடி பாருங்க. எங்க போயிட்டா என்ன போயிட்டாவா பாக்கம் போல இருக்கு. எக்கச்சக்கமா கோல் அடிச்சுக்கிறத பார்த்து பயப்படாத. ஏ பி சரியா சி டி இ ஓ இது 110 பாகையா இவர் 20 பாகையா. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா பிசிஇன் பருமனை கேட்டிருக்காங்க. பிசிஇட பருமன் ரைட்டா பிசிஇட பருமன் சொல்லுங்க. இதுக்கு என்னென்ன பயன்படுத்த போறோம்? என்ன இதுக்கு என்னென்ன தராத சொல்வா யார் நீ சொல்லு. என்னது எழுதிக்கொள் என்னது ஒரே அடியில் அமைந்த எழுது ஒரே அடியில் அமைந்த ஒரே அடியில் அமைந்த ஒரே அடியில் அமைந்த மைய கோணமானது பருதி கோணத்தின் 2 மடங்கு. மைய கோணமானது பருதி கோணத்தின் 2 மடங்கு. படத்துக்கு ஒரே அடியில் அமைந்த மைய கோணமானது பருதி கோணத்தின் 2 மடங்கு. மைய கோணம் என்ன பருதி கோணத்தின் 2 மடங்கு. சரியா பைசா படத்துக்கு விடு. ஐயா ஐயா சரியா சரிங்களா சரி ஓகே. ரெண்டாவது இதுக்கு தேவையான மட்டும் சொல்றேன். ரெண்டாவது வட்ட நாட்பக்கள் ஒன்றின் வட்ட நாட்பக்கள் ஒன்றின் வட்ட நாட்பக்கள் இதுக்கு தேவையானது மட்டும் தான் சொல்றேன். ஏற்கனவே எல்லா புள்ளித்தரவும் சொல்லிட்டேன். வட்ட நாட்பக்கள் ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம். வட்ட நாட்பக்கள் ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். வட்ட நாட்பக்கள் ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். இந்த விடையே சொல்லுவா இப்ப ரெண்டையும் பயன்படுத்தி விடையே சொல்லுவா. வட்ட நாட்பக்கள் ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு
இன்னைய வச்சு விட சொல்லலாம் முடிய சொல்றாங்க என்னன்னு அவ்வளவு அவ்வளவு என்ன இது ஆட்டை இது தொங்கி பிடிச்சோம் நீங்க மாறன பகனாக பாவியான திறன் கால வடிக்குது பூத்தகனி அப்படி அடே என்ன ரூம்ல இருக்கிற அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா எங்களை அனுப்பிடுங்கடாப்பா சரியா நீங்க விட்டு இருக்காம அனுப்பி அவிட ஃப்ரெண்ட் ஆனீங்களா சொல்லுங்க அவிட ஃப்ரெண்டாவே இருக்கீங்களா எந்த பேர் வைத்தா இருக்கீங்களா வைத்தா சரி ரைட் சரி சொல்லுங்க என்ன போகுது இவர் 110 சொன்ன என்ன சொன்னாங்க எங்களுக்கு முதலாவது வச்சுக்கோங்க இவர் 110 சொன்னா என்ன இவர்கிட்ட அரவாசியாம அவர் என்ன சைத்ரா சரியா பேர் சாயித்ரா சாயித்ரா சரியா சரியாடி ஏயா ஐயா சாதிகா என்ன சொல்லுங்க இவர் 110 சொன்னா இந்த கோணம் யாரால ஒரே அடி இல்லாம இருந்தா இந்த கோணம் என்ன பதிவார் எவ்வளோடி அடே கிரண் வெண்ணடா எவ்வளோடா வந்தனா செய்யணும் மண்டல மண்டல போடுப்ப 55 சொல்லுப்ப இப்ப பாத்தேன் இவர் அழிச்சு விடுறாரு மட்ட நாட்பங்களா மட்ட நாட்பங்கள் ஒரு பக்கத்தை நிட்ட உண்டார புறக்கோணம் தான் பிசி என்னது நகர்த்தல் கோணத்தில் சமன் யாரு இவ்வளவு எவ்வளவு சார் இங்க 55 இதுக்குள்ள 20 கிடக்கா இல்லையா எவ்வளவு 28 75 பார் ஓடிஸ்வரன் அடுத்த கேள்வி சுருக்காட்டம் முடித்து ஒவ்வொன்றையும் சொல்லு 15வது கேள்வி என்னவே கவியா நம்மளே சொல்லு சொல்லுங்க 3 வகையின வர்க்கத்தீங்கள் உங்களை ஃப்ரெண்டும் இருக்காவா ஐயா இருக்குல்ல பைத்திரான் இல்ல அடி பாடிய மட்டும் வரணும் அப்படி இல்ல வரணும் எல்லாம் இங்கடா காணையில இதான சுலக்ஷிதா ஃபாத்திமா இர்க்ஷிகா ஏனித்யா நிலுக்சன் எங்கடா கேசி கேசி சாதுனி தேனியா கோனிகா அப்படிதான் எங்க பைஸ்ராவா இப்படியே சொல்லு சாப்பிட்டு சொல்லுங்க சரிப்பா அம்மா ஓகே இருக்கணும் என்ன சொல்லு விட என்ன சொல்லு யார் யார சுருக்கலாம் மேல எங்களே சுருக்கலாம் என்ன மாமியா என்னோட உண்டு அப்படியே வந்தது கவியா என்ன பாத்துக்கிறாங்க சரியா இந்த கேள்வி பாத்துக்கலாம் என்ன போது கீழே மேலே மேலும் மேலும் மட்டும் பண்ணணும் சரியா இங்க ஒரு எக்ஸ் வர்க்கம் இருக்குது அப்போ ஒரு எக்ஸ் தான் இங்க வயின வர்க்கம் இருக்குது கீழே வயின கணம் இருக்குது அப்ப என்ன வெட்டுப்பட்ட நேரம் போகுது கீழே ஒரு வய் இருக்க போகுது சரியா அப்ப என்ன போகுது 3 எக்ஸுங்கள் என்ன போகுது விட வந்தா அப்படி என்ன போகுது 3x y to the power -1 சரியா ஏதோ ஒன்று சரியானே பெரும்பாலும் அப்படி என்ன மறையில போட மாட்டானே பின்னத்துல போடுவாங்க சரியா பின்னத்துல போட பாருங்க கொட்டாய விடாம என்ன கொட்டாய் விட்டாரே கெட்டார கெட்டாரே கொட்டாய் விட்டார் கல்விச்சுக்குள்ள ஐலவன் சொல்றேன் அதே காலத்துல படிப்பீங்க எனக்கு ஒரு சிலையை கட்டி என்ன திருவள்ளுவர் சிலையை கட்டிங்க நானும் தான் க்ளோஸ் சொல்றேன் கட்டுங்க ஆயிரத்தி
எவ்வளவு குரல் இருக்கு 138 30 இந்த தமிழை படிச்சு வந்த ரைட். ABC EFT ABC EFT ரைட் பாப்பா நம்பி. இப்ப இதுக்கு சொல்லுவார் எங்களுக்கு கோடி நம்பி ஒருங்கி செய்யற நிபந்தனை முக்கோணி ஒருங்கி செய்யற நிபந்தனை பாப்பா என்ன பாப்பா என்னடா பாப்பாவ கோணம் கோணம் பக்கம் கோணம் 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 வராதா வராதா சரி ஏன் வராதாக்கா ஏன் வரா சொல்லு கோணம் 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 இயல்வத்த முக்கோணி படிக்கலாம் முத்தேவி படிப்பிக்கிறான் முத்தேவி சரஸ்வதி லட்சுமி காளியா சரஸ்வதி லட்சுமி துர்கா நான் காளி தேவி அதுல இத்தனை நான் வந்து சைலன்ஸ் புரியுது நான் தான் சொல்றேன் சரியா என்ன எங்களுக்கு கொண்டு வந்து பக்கம் பக்கம் பக்கமாக இருக்கும். அடுத்த சொல்ல என்னது பக்கம் கோணம் பக்கம் அடுத்தது கோணம் கோணம் பக்கம் அடுத்தது சம்பக்கம் பக்கம் அப்ப எழுதிக்கொள்ள நோட் எழுதிக்கொள்ள முக்கோணி ஒருங்கி சேர நிபந்தனைகள் என்னது முதலாவது பக்கம் சொன்ன என்னது பக்கம் 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 நிபந்தனைகள் மட்டும் காணும் முதலாவது அடுத்தது முதலாவது வரப்போது பக்கம் பானா 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 பக்கம் பக்கம் ரெண்டாவது பக்கம் அடைகோணம் பக்கம் அடைகோணம் அடிக்கலாம் அடைன்னு போட்டாங்களே அடை இல்ல அடை அடே இல்லடா அடை அடைகோணம் பக்கம் அடைகோணம் என்னது பக்கம் பக்கம் கோணம் பக்கம் அந்த கோணம் என்ன இருக்கணும் அடை கோணமா இருக்கணும் பக்கம் கோணம் பக்கம் 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 எழுதண்டி மாமா எங்க எழுதுறது தெரியாம யோசிச்சு நீங்க வந்து நெத்தியில் எழுதி போவோம் பக்கம் 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 அடுத்தது பக்கம் கோணம் வந்து என்னது அடைகோணம் பக்கம் அடைகோணம் பக்கம் அடுத்தது மூன்றாவது பக்கம் சாரி கோணம் கோணம் தம்பி ஒத்த ஒத்த பக்கம் என்ன சொன்னீங்க ஒத்த பக்கம் வடிவாளி கொள்ளணும் ஒத்த பக்கம் பேசிருக்கியா நீ கோணம் கோணம் ஒத்த பக்கம் சரிங்களா அடுத்தது சொல்ல என்னது என்னதாண்டா அடுத்த அடுத்த சம்பு சொல்லு சம்பு என்னது செங்கோணம் என்னது செம்பக்கம் என்றவர் இன்னொரு பக்கம் செங்கோணம் மக்கள் செம்பக்கம் பக்கம் என்னது இன்னொரு பக்கம் செம்பக்கம் பக்கம் போட்டு அப்ப இதுல பாருங்க தரவுகளை பாத்தீங்கன்னு சொன்னா ஏஎஃப் சமணம் சிடியாம் சிடியா இருக்குது ஏஎஃப் சமணம் சிடி அதே மாதிரி ஏஎஃப் சமாந்திரம் சி ஏஎஃப் சமாந்திரம் சி ரெண்டா இங்க பார்த்தேன்னு சொன்ன என்ன வருது எங்களுக்கு ஒரே ஒரு பக்கம் மட்டும் வந்து இறந்தேன் அப்படியா வேற பக்கம் சமன் இருக்கா என்ன சொல்லியாளா ஏபி மேல பாத்தீங்கன்னா என்ன எங்களுக்கு ஏபிஎம் என்ன என்ன வேற நார்மலா பார்த்தேன் இந்த பக்கம் சம்பந்தம் சொல்லிக்கலாம் இல்லையா ஆனா ஏபின்றது எங்களுக்கு துண்டு மட்டும் தான் தெரியுது ஆனா அது பக்கத்துல வரப்போகுது சரியா அப்ப என்ன உனக்கு வெளிப்படையா உனக்கு தெரியுது ஒரு பக்கம் வந்துட்டு எங்களுக்கு சரியா அதே மாதிரி எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு பக்கத்துல ஒரு துண்டை பற்றி காய்ச்சிருக்கானுங்க ஒரு துண்டை பற்றி காய்ச்சா அங்க ஒரு பக்கம் தான் வரப்போகுது ஆடுவிடா பக்கம் அவங்க ரெண்டு பக்கம் சம்பந்தப்படுது ரெண்டு பக்கம் சம்பந்தப்பட்ட நிபந்தனை என்ன எங்களுக்கு யார் பக்கம் பக்கம்
பக்கமா மூன்றாவது பக்கத்தை பற்றி கழிக்கவே இல்லை. அப்ப என்ன எங்களுக்கு பக்கம் கோணம் பக்கம் அப்படின்னு சார் எங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது யார் என்ன எனக்கு ரெண்டு பக்கத்தை பற்றி கழிச்சாங்க. இன்னொரு பக்கம் சொல்லவே இல்லை. அது நீ என்ன செய்ய படத்துக்கு இருந்து குடிச்சு பார்த்தாலும் எனக்கு எங்களுக்கு எஃப்சி என்ன பிசி என்ன சமன் சொல்றதுக்கான வாய்ப்பே எங்களுக்கு இல்லை. ஒரு விஷயம் சொன்னா மட்டும்தான் என்ன செய்யலாம் உங்களுக்கு எஃபியும் பிசியும் சமன் சொல்லலாம். அப்ப என்ன ரெண்டு பக்கம் சொல்லிட்டானுங்க. என்னோட துண்டு சொல்லி வச்சுக்கானுங்க. அப்ப என்ன செய்யலாம் எங்களுக்கு பக்கம் கோணம் பக்கத்தை சொல்லி போட்டு வாங்க. எங்களுக்கு பக்கம் கோணம் பக்கம் சரியா? அதுலயும் பார்ப்போம் எப்படி இந்த பக்கம் சமனா இருக்குன்னு. இந்த பக்கம் வெளிப்படையாக உனக்கு தெரியுது சமன். ஆனா எங்களுக்கு நெஞ்ச வண்டி கொண்டு ஏ என்ற இந்த முக்கோணில ஏ என்ற பக்கம் இந்த முக்கோணில எங்களுக்கு என்னது பிடி என்ற பக்கம் சமனானது பார்ப்போம். என்ன எங்களுக்கு இவர் ஒரு அஞ்சனை வச்சுக்கொண்டு இவரும் என்ன எங்களுக்கு ஒரு சந்திதான் சரியா? நடுவில் இருக்கிற ஒரு 4 வச்சுக்கொண்டு அப்ப சொல்லு ஏபி என்ற ஏ என்ற பக்கத்து நீளம் என்ன எங்களுக்கு 5 நாளும் 9. அதே மாதிரி பிடி என்ற நீளம் என்ன எங்களுக்கு 5 நாளும். அப்ப இதனால எங்களுக்கு என்னது இவரை சமம். அப்ப இவரோட இவரை கூட்டினா இவருக்கு சமம், இவரோட இவரை கூட்டா இவருக்கு சமம். அதாவது என்ன செய்யுங்க நிறுவனம் செய்யல ஏபி சமன் என்ன எங்களுக்கு பிடி என்றதுல இருந்து டிடி என்றதுல இருந்து நீங்க சமணிக்கீங்க என்ன செய்யறீங்க ஏபி என்றது சமணிக்கீங்க என்னது டி என்ற துண்டை கூட்டிங்கன்னு சொன்னா இடி என்ற ஒரு கங்காளயம் என்ன செய்யறீங்க டி என்ற துண்டை கூட்ட வேணும் எங்களுக்கு. அதாவது என்ன எங்களுக்கு மாநில படிச்ச என்ன எங்களுக்கு யார் என்ன பாடத்துல என்னது வெளிப்படம் இல்லை 30 வரைக்கும் 9ஆம் படிச்சிருக்கீங்க. எங்களுக்கு சமனுக்கு இங்கால என்ன இலக்கத்தை கூட்டுறீங்க சமனுக்கு அதே இலக்கத்தை கூட்டணும் கழிக்கணும் பிரிக்கணும் பெருக்கணும் சரியா? இப்ப வெளிப்பட உண்மையில தான் வருது. அப்ப ஏபியும் பிக்கும் யார போடலாம் ஏ போடலாம் எங்களுக்கு. அதே மாதிரி இடிக்கும் இபிக்கும் அதை யார போடலாம் எங்களுக்கு யார இடிய போடலாம். இந்த எங்களுக்கு என்னது வெளிப்படையாக கண்டுபிடிச்சு என்னது ஏயும் ஈடியும் சமன் என்பது எனக்கு கண்டுபிடிக்கும். இப்ப செகண்ட் பார்ட் கோயில செஞ்சு காட்டும். இப்ப எங்களுக்கு தேவையில்லை போட போட்டு போடலாம் எறும்பு பிடிச்சி வச்சு போட போட்டாலும் சரி பக்கத்துல சரியா? 17வது கேள்வி சதிகா 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 அழிக்கிறேன்டா பன் 17வது கேள்வி என்ன பூமசி இதெல்லாம் பயணம் செய்யறாங்க. அடுத்த பூமசி செய்ய தேவையில்லை சரியா? சரியா சும்மா செஞ்சு போட்டு போடலாம் பூமசி எல்லாம் சும்மா விளக்கடா. 3x இந்த வர்க்கம் எங்களுக்கு 9x வர்க்கம் y 12xy வர்க்கம். ஃபர்ஸ்ட்க்கு என்ன செய்ய போறோம் பூமசி வந்ததுக்கு ஆங்கில எழுத்துக்களை ஃபர்ஸ்ட் தூக்கி பிடிச்சு எழுதுங்க. ஆங்கில எழுத்துறதுக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு யார் எங்களுக்கு அதுல என்ன எங்களுக்கு கூட என்ன எங்களை சுற்றில இருக்கிற ஆங்கிலத்துல எங்களுக்கு என்னது யார் கூட சுற்றில இருக்கிறாரோ அவர் எங்களுக்கு வருவார் என்ன பூமசிக்கு. அப்ப யார் எங்களை கூட சுற்றில இருக்கிற எங்களுக்கு எக்ஸ்ல யார் கூட சுற்றி எக்ஸ் வர்க்கம் வயில யார் கூட சுற்றி இருக்கார். அப்ப கட்டாயம் என்ன வரும் எங்களுக்கு எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் வருது. அதுக்கப்புறம் யாரை காண போறேன் 3க்கு 9க்கு என்னது 12க்கு சைட்ல போட்டு வளமை அனுப்பி 3 பெரியடமா இல்ல 9 பெரியடமா இல்ல 6 பெரியடமா 12 பெரியடமா திருப்பி 2 ஆளு 3 பெரியடமா 9 பெரியடமா 6 பெரியடமா யாரால 3 ஆளு 1 3 1 திருப்பி யாரால 3 ஆளு 1 1 1 கடைசி 1 பிறகு சொல்ல என்ன போதே 2 3 12 அடே இங்க கவனியடா சும்மா செஞ்சு வாராது சரியா? என்ன போது போமசி சும்மா எல்லாரும் செய்ய எடுக்கலாம். என்ன எங்களுக்கு பெருக்கி விட்டு என்ன போது 36 என்னது எக்ஸ் இருக்கு எழுதுறையே நோக்கமா வச்சுக்கொள்ளாத எழுதி போட்டு நீ எங்க எக்ஸாம்ல போயிட்டு கழி வரப்போ சின்ன சின்ன விஷயத்தை விளாங்குங்க பண்ணுங்க. இனி பார்த்துட்டு வழி முடிச்ச பிறகு என்ன சொல்லுவார் அப்படி என்னங்களை வந்து நீ கதைக்காம வந்து நீ நாடி எங்க போயிட்டு வாரா நீ எங்க போயிட்டு வாரீங்க எப்பய பாத்துறீங்க போட்ட மெசேஜ ஏன் இவ்வளவு நேரம் பாஸ்வேர்ட் வாங்கிட்டீங்களே எந்த ஸ்கூல் நீ ஆடை போயிட்டு சும்மா குந்தி இருந்துட்டு தந்திருப்பான் தானே இது சேனாதிபதிக்கு
பேர் இல்லாடியா கொடுப்பாங்க இல்லையா கடைசி வச்சு கொடுத்துருக்காங்க அவருக்கு தெரியும் பணக்கார பிள்ளைகள் எல்லாம் தேவையில்லை முன்னுக்கு அப்படியே முன்னுப்பாங்க நீ வேற இன்னும் வரைய மரம் வந்துட்டு பின்னு போறிய நீ வருது தரப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் தம்பி இதுக்கு தேடல் சொல்லுவான் அர்ச்சனன் அர்ச்சனன் அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சன் என்ன நன்றாக என்ன பேர சொல்லு பேர சொல்றமா அப்படி சொன்னா என்னடா பாருட்டு சும்மா இருசா ஊரும் மாற செங்குத்தா எப்ப இருக்க செங்குத்தா இங்க செங்குத்தா பட்டியா இருக்க என்ன பாட்டுல அடிப்படை வட்டமொன்றேன் நானுக்கு மையத்தினூடாக வரையப்படும் செங்குத்து வட்டமொன்றின் நாளுக்கு மையத்தினூடாக வரையப்படும் செங்குத்து அந்நாளை இரு சமக்குழு வேண்டும் ஒப்பிய போட்டு போகலாம் வடிவளித்தோம் செங்குத்து அந்நாளை இரு சமக்குழு வட்டம் ஒன்றில் மையத்துடன் எங்களை நாளைக்கு வரையப்படுற செங்குத்து அவன் செய்யும் அந்நாளை இரு சமக்குழு நான் என்னதான் இரு சமக்குழு ஞாபகம் சொல்லு இதெல்லாம் என்ன பாடமாக தேவையில்லடா 90 பாக இரு சமகுருன்னு பார்த்தாலே உனக்கு வந்து 90 பாகம் வந்தா செங்கோணம் பண்ணது இரு சமகுருட்டா செங்கோணம் வந்தா இரு சமகுரு பண்ணது இரு சமகுருட்டா செங்கோணம் பண்ற ஐடியா வச்சிருந்தாலே காணப்படா பட்டுனாலே இதுக்கெல்லாம் நீ பாடத்தை படிச்சு வந்து எந்த ஒரு அவசியம் இல்லை தேச்சமெல்லாம் செஞ்சு ஏன்னா அவங்க பார்த்தாலும் சொன்ன என்ன எனக்கு இதுல மையம் இருக்குது ஓ போட்டிருப்பாங்க பாருங்க ஓ போடு சோப்படா சோப்படா பொய் சொல்லாத ஓ சரியா தம்பி என்னங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன அவங்களுக்கு ஓசினால் பி என்ன இருசமக்கூறுன்னு சொல்லிக்கிறாங்க சரியா என்ன ஆசின் என்ன அடிக்கடியில இப்ப தெரியும் கவனிங்க என்னங்களுக்கு இந்த என்ன சொன்னா இந்த டி ஆனதான் இந்த ஓபியால இருசம கூட்டப்படுது இந்த பி என்ன செய்யறது இருசம கூட்டப்பட சொல்லிக்கிறாங்க அப்ப இருசம கூட்டப்பட்ட என்ன எங்களுக்கு கட்டாயம் என்ன இருக்கணும் எனக்கு செங்கோணமா இருக்கணும் அது நீதான் போடணும் சரியா அதாவது இருசம கூட்டா செங்கோணம் பண்ணது செங்கோணத்துல இடம் விட்டுனா இருசம கூட்டம் பண்ணா நீ என்ன தெரியும் மறுதலையும் தரதலையும் மறுதலையும் என்ன தெரியும் அதையும் எதையும் ஞாபகம் வச்சுக்கணும் சரியான தரதலைகள் அப்படி சொல்ல மாட்டேன் செல்ல குட்டிகள் சரியா நாளைக்கு அடிக்கவே தெரியும் சரியா அவ பார்த்தேன்னு சொன்ன என்னங்களுக்கு ஓடி வந்து இங்க ஓடி வரட்டான் ஓடி வந்து 10 கிட்ட டி 12 இவ்வளவு 12 அப்ப டி இவ்வளவு 12 சொன்னா மொத்தமா 12 சொன்னா இவர் எவ்வளவு 6 இவர் எங்களுக்கு 6 என்ன கேள்வி கேட்டுக்கான்னு சொன்னா பிசி தம்பி இந்த பில இருந்து இந்த சி இந்த துண்டு தான் எங்களுக்கு கேட்டு வச்சுக்காங்க அப்ப யார் எங்களுக்கு இந்த ஓபிய கண்டா பிசிய காணலாமா இல்லையா ஓசி என்னது எங்களுக்கு என்னது ஓசி என்னது சும்மா கிடைக்கிறது அது சும்மா கிடைக்காது இங்க செய்யணும் சரியான கஷ்டப்பட்டு ஓசி எங்களுக்கு என்ன 6 இருக்கு அப்ப இந்த 6 சும்மா தந்தாச்சு எங்களுக்கு நினைக்கிறேன் தெரியும் ஈஸியா தான் தெரியும் 10 10 தெரியும் அப்ப இந்த துண்டை கண்டு சொன்னா கழிச்சு விட்டா பிசி வருது அப்ப இது வயசு என்ன போடணுமா ஓவோ சொன்னே வளமையா வாரம் முக்கோணியா இல்லையா என்ன முக்கோணி வளமையா வாரது சொல்லு என்ன 10 எங்களுக்கு என்னது 1 8 என்ன எங்களுக்கு 6ன்னு சொல்றாங்க சொன்னே மற்ற நேரம் மற்ற சொல்லு 13 சொல்லு 13 சொன்னா மற்ற ரெண்டு என்னது 13 சொன்னா மற்ற ரெண்டு என்ன அது சொல்லு
ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு பயன் சேர்க்க போறது சொல்லு சொல்லு என்ன மாதிரி ரெண்டும் 13 2 பக்கம் என்னது போட்டு பாருங்க பொண்ணு கடை 13 மட்டும் கொடுத்துரு அஞ்சியம் அடுத்த நமக்கு சொல்லு நமக்கு 3 முக்கோணியா திரும்ப திரும்ப வர பாஸ் ஒரு தனித்தனி பார்த்தோம்னு சொன்னா 3 முக்கோணி 3 4 5 5 பெரிய பக்கம் எங்களுக்கு என்ன செய்யும் எங்களுக்கு சிம்பிள் தான் இருக்கு சரியானே அப்ப இந்த 3 முக்கோணி என்ன செய்யணும் திரும்ப திரும்ப வர போகுது பதிசேரம் தெரியாடியும் போட்டு செஞ்சுட்டு போலாம் சரியா பதிசேரம் போட்டு செய்ய அவசியம் இல்லை அப்படி எடுத்துட்டு போலாம் ரைட் அப்ப என்ன எங்களுக்கு ஒண்ணு 10 8 சொன்னா மற்றதா அதே மாதிரி என்ன 13 12 சொன்னா மற்றது எங்களுக்கு 5 இந்த 3 முக்கோணி ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும் செங்கோண முக்கோணி அப்ப இங்க 10 இருக்குது இங்க 6 இருக்குது அப்ப இந்த எவ்வளவு எவ்வளவுடா 8 பிசிஏ காணாம இல்லையா பிசி எவ்வளவு மொத்தம் எவ்வளவு 10 அப்ப 10 நினைச்சவங்க 8 கழிச்சுட்டு எவ்வளவு இருப்போது 2 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் எங்கே போட்டு காட்டிட்டு போட்டு செய்யலாம் திங்கி பாட்டு 10 சென்டிமீட்டர் தேவையில்லை ஞாபகம் திங்கி வளர்ந்து படிக்க மூணு முக்கோணியை தாண்டி வருமா அப்ப யாராக வரும் சியன் வைத்தியஸ் மாமா இருக்க சொல்லுங்க யார் யார் எப்படி அழிக்கிறேன்டா எழுதிக்கானே சொல்லு வைத்தியஸ் மாமா தேட்டம் தெரிய தேவையில்லை தேட்டம் அப்ளை பண்ண தெரிஞ்சா காணும் சொல்லு எக்ஸ் வாய் சார் அப்ளை பண்ணு பாப்போம் எக்ஸ் யாருக்கு யாரு அப்ளை பண்ணு வயசா சொல்லுங்க யாரு என்ன வரவங்களுக்கு யார் பெருசு இப்ப சும்பகம் தானே அப்ப எக்ஸின் வர்க்கம் சமன் என்ன இருக்கு மட்டும் என்னது பையன் வர்க்கம் சக சட்டின வர்க்கமா இருக்கு அவ்வளவு எக்ஸின் வர்க்கம் சொல்லுது யார் எங்களுக்கு பெரிய பக்கமோ சும்பக்கம் தான் எப்பயும் பெரிய பக்கம் அப்ப அவரோட வர்க்கம் என்ன எங்களுக்கு மற்ற 2 பக்கத்து வர்க்கத்தையும் கொடுங்கி அவருக்கு என்ன சொல்ல விடுற டைம் வந்து நம்ம குமுண்ட சார் வந்து அதே மாதிரி வந்திருந்தேன்னா அவர் கொஞ்சம் பாசி ஆனா போறேன் விட்டு போட்டு வேறைகளை மறைக்கும் கொஞ்சம் நான் 10 எனக்கு தெரியா என்ன நீங்க என்னோட படிக்க போற வாங்கி சாப்பிடுங்க திருவண்ணம் போறேன் காசு நானா 10 சேர்த்து விடாது வாங்கி குடிக்கிறேன் ஓசி சரி அடுத்த தம்பி எத்தனை கள்ளி 19 கள்ளி காரணிப்படுத்தட்டா யார பிடிப்பான் நீ இப்படி 19 சுயம் செய்யலாம் 19 எடு காரணிப்படுத்துறது படிச்சா நம்மளுக்கு அன்றைக்கு 4x வர்க்கம் சக 5x மைனஸ் 6 சுயம் காரணிப்படுத்தாடி இப்ப வந்து காரணிப்படுத்த நான் காதா இதான் வேகமா காரணி காண்க காரணிகளை காண்க சின்ன விஷயம் என்ன அதெல்லாம் பாஸ்டர் வாங்கிட்டு போறாங்க டைமை ஞாபகப்படுத்தி நாளைக்கு எல்லாரும் காணிக்கப்பட்டு பாஸ்டர் முடிச்சு வந்து
டைம் ஸ்டெப் 19 முடிஞ்சு இல்ல முடிஞ்சு போறோம் நம்ம போட்டி போறோம். என்ன காண போற என்ன சொல்லுவா இப்படி புதுசா வச்சிருக்கீங்களா வச்சுக்கணும் வச்சுக்கணும் விட்டாதீங்க இல்லைன்னா ஒண்ணு செஞ்சு பாத்துறாங்க நல்லா போயிருக்கும். என்ன ஸ்கூல் நீ தெரியும் ரைட் பாப்போம் என்ன செய்ய போற இவரை என்ன செய்யணும் உங்களுக்கு பருக்க வேணும் பாடுறதோ திட்டு பேசாம 5 வேலையை 10 நாளைக்கு என்ன செய்ய போறாங்களே மொத்தம் 25 வருஷம் பாத்துட்டு விட்டேன் என்ன செய்ய போறீங்க என்ன செய்யுங்களே சொல்லு 4 மைனஸ் 6 என்ன செய்ய போறாங்களே சியல் என்ன செய்யணும் இவரை என்ன செய்யணும் உங்களுக்கு பருக்க வேணும் சரிங்க என்ன போகுது சக 4 சய 6 என்ன போகுது சய 24 சய வருதுன்னு சொன்ன கைக்காக சய வருதுன்னு சொன்ன கட்டாயம் என்னது 2 குறையும் என்னது காரணியாரன் சயவா மறையில வருன்னு சொன்னா 2 குறையும் என்ன யாரா வேற வேற அப்ப குறி வேற வேற என்ன செய்ய கூட்டமா களிவிடுமா களிவடி யார் வரணும்னு சொன்னீங்க என்ன சகாஞ்சி அப்ப சகாஞ்சி வரணும்னு சொன்னா எனக்கு உனக்கு பெரிய 4 குறி என்ன எங்களுக்கு பிளஸ் மற்ற என்ன மறையா ரைட் அப்ப களிபடம் சரி இவன காரணி பாவம் 324 வரணும் 224 212 3 வரணும் 4 வேற என்னது இருக்கா வர இல்ல அப்ப சொல்லு இவர் கழிவிட்ட என்ன வரும் 23 இவர் கழிவிட்ட என்ன வரும் இவர் கழிவிட்ட என்ன வரும் இவர் கழிவிட்ட என்ன வரும் 2 அப்ப கழிவடி யார் எங்களுக்கு வரணும் 5 வரணும் அப்ப 5 வரணும் எங்களுக்கு இவர் மேல இவர் மேல யார் 8 3 அப்ப என்னன்னா பார்த்தது கழிவட்டு என்ன வருது எங்களுக்கு பிளஸ்ல வருது அப்ப கழிவட்டு பிளஸ் சொன்னா பெரியானம் என்ன இருக்கணும் யார் பெரியானம் மற்றதுக்கு என்னது போடுவோம் என்னது 4x வர்க்கம் என்னது சக சய 3x சக 8x இவர் என்ன செய்யறோம் 2 உடச்சு வச்சிருக்காங்க என்னது -6 அப்படியே வரப்போ என்ன அப்பளம் அப்படியே வரும்போது இவரை மட்டும் தான் உடச்சு வச்சு சரியா சரியா யார வழியா எடுக்கலாம் இதுக்கு இந்த 4x வழியா எடுக்கலாமா நீ போட்டது மட்டும் சொல்ல பாடம் இதுல என்ன சொல்லி எடுக்கலாம் x என்ன போகுது 4x மைனஸ் என்னது 3 இங்க 4x மைனஸ் 3 கட்டாயம் என்ன இங்க 4x மைனஸ் 3 வரணும் மைனஸ் 3 யாரால பைக்கினா -6 வரும் அதனால +2 யாரால +2 வரணும் அப்ப வரப்ப சகதர சக சக 4 2 8 சகதர சய சய 23 6 ஓகே அப்ப யார வழியா எடுக்கலாம் 4x மைனஸ் 3 வழியா இருந்து என்ன போகுது x சக 2 அப்ப காரணம் என்னது 4x மைனஸ் 3 x சக 2 என்பது காரணம் சரியா நடத்தி விடுவோம் எப்படி வாங்குவாங்க இப்பதான் யார் போன இந்த ஹோட்டல்ல போனா பெட்ரோல் தான் முடியும் சயின்ஸ் என்ன படிக்கிற முடிஞ்ச மேல முடிஞ்ச முடிஞ்சது இல்ல பாக்கணும்
நேற்று ஃபுல்லா கொட்டிலாம் மூடி அடிச்சாச்சு இதான் நிப்பாடிட்டாங்க கரண்ட் நீ என்னனியா அப்ப இதான் அந்த வெளியே வேற இடத்துல கரண்ட் அப்ப அவனுக்கு கரண்ட் எல்லாம் நிப்பாடி போயிட்டான் இதான் செய்யலாம் இல்லாட்டி குரூப்ல போடணும் பார்த்துட்டு குரூப்பை பார்த்துட்டு வாங்க கிடைக்கும் சில முடிஞ்சதுன்னா சில ரெண்டே தான் போடணும் போடலாம் அவளை பிரச்சனை சொல்லு என்னது நம்பி பெருக்கல் வச்சு என்ன உறுப்புக்கான சாப்பாடு தாயிதா என்னது பெருக்கல் வச்சு என்ன உறுப்பான சாப்பாடு சொல்லுங்க என்னடி சாப்பாடு டிஎன் தானோ என்ன டிஎன் சமன் என்ன என்ன போகுது அதாவது 20வது கேள்விக்கு என்னது டிஎன் சமன் என்ன போகுது ஏஆர் மைனஸ் 1 டிஎன் சமன் ஏஆர் n 1 அடுக்கு பத்திரிகான வர இல்லவா முதலாம் உறுப்பு மைனஸ் 4 முதலாம் என்னது முதலாம் பெண்ணாக்கா என்ன முதலாம் பண்ணலாம் மைனஸ் 4 சரியா சரியா அடுத்தது இரண்டாம் உறுப்பு T2 வந்து மைனஸ் 16 மைனஸ் 16 பிளஸ் 16 என்ன கேள்வி கேட்டான்னு சொன்னா என்னது பெருக்கலத்தின் 13ஆம் உறுப்பு மைனஸ் 4 ஒரு வலுவாகத்திற்காக சரி அப்ப பார்த்துக்கொண்டு யாரை கேள்வி வேணும் முதலாம் உறுப்புல இருந்து என்ன செய்ய முதலாம் உறுப்பா என்ன செய்யப்படுறோம் பொது விகிதத்தால பெருக்கிற என்ன வரும் எங்களுக்கு 2வது சொல்லு பொது விகிதம் மாசம் என்ன இருக்கும் 16 என்ன செய்ய மைனஸ் 4 என்ன போகுது பிளஸ் மைனஸ் மைனஸ் என்ன போகுது மைனஸ் 4 அப்ப பொது வீதம் என்ன போகுது மைனஸ் 4 பெருக்கிப்பா இவர மைனஸ் 4 பெருக்கு என்ன போகுது எங்களுக்கு 2ஆம் உறுப்பு கிடைக்கும் மைனஸ் 1 மைனஸ் பிளஸ் 2 16 அடுத்து செய்றீங்க இவரை பெருக்கி வேற ஆனா என்ன கிடையாது எங்களுக்கு 13ஆம் உறுப்பை காணுன்னு சொல்லல அவன் வலுவாகத்துல சுத்தம் கேட்கான் அவன் கொண்டே பிரிடுவோம் ஏவோட மேய்க்கு சொல்ல என்ன போகுது மைனஸ் 4 தர பொது வீதம் என்னது மைனஸ் 4 எத்தனாவது உறுப்பு 13 மைனஸ் 1 அப்ப என்ன போகுது மைனஸ் 4 தர மைனஸ் 4 எத்தனாவது 12 என்ன செய்ய முடியும் தெரியும் அடிகள் சமன் சொன்ன இவரை பைக்கு வர மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 1 மைனஸ் என்னது பிளஸ் 16 16 போட்டு வர சரியா இவரை என்ன செய்யணும் எங்களுக்கு வலுக்களை சுருக்கினா மட்டும் தான் இவர் சுருக்க போடும் பிறகு என்ன செய்யறேன் இவரை பிடிச்சு சுருக்கி பிடிச்சு நிக்கிறேன் நானே இவரை எங்களுக்கு வலுவுண்ட வலுவா இருக்குது அதாவது ஒரு அடியின் என்ன எங்களுக்கு வலுவா இருக்கு அப்ப என்ன செய்யணும் எங்களுக்கு இவரை சுருக்கினா தான் பிறகு இவரோட பெருக்க போடும் இவரை நேரடியா பெருக்க முடியாது ஞாபகம் அவன் இங்க பார்த்தேன்னு சொன்னா இங்கேயும் மைனஸ் 4 இங்கேயும் மைனஸ் 4 அடிகள் சமன் சரிதானே அப்ப இவர் அடுக்கு என்ன இருக்க 1 அடிகள் சமன் சொன்னா பெருக்கப்படும் போது அடுக்கள் என்ன செய்யும் கூட்டப்பட்ட என்ன மைனஸ் 4 எத்தனை அவனுக்கு
13ஆம் மணி. இப்ப நம்ம எத்தனை மணிக்கு அது இல்லைங்களா? எப்படி எழுதுங்க? 21 அதுக்கு அங்க எல்லா கலையும் ஈஸியான கேள்வியா? சட்பட் சடின்னு முடிச்சு வச்சுன்னா அடுத்த என்ன சொல்றாங்க? இரு செவ்வட்ட உருளைகளின் உயரங்கள் சமனா. இது ரெண்டு வரானா ஒரு ரெண்டு வர பண்ணீங்க அப்படியா? உயரங்கள் உயரங்கள் இரு செவ்வட்ட உருளைகளின் உயரங்கள் சமனா. அவற்றில் சிறிய உருளையின் அடியின் ஆரை 10 சென்டிமீட்டர் ஆகுமா? பெரிய உருளையின் கனவளவு சிறிய உருளையின் கனவளவு 4 மடங்கு. கனவளவு 4 மடங்கு. பெரிய உருளையின் அடியின் ஆரையை காணட்டான். என்ன சொல்றாங்க? பார்த்தேன்னு சொன்னா ஒரு சிறிய உருளை இருக்குது, அதே மாதிரி உயரங்கள் சமனாக இருக்கிற என்னங்களுக்கு ஒரு பெரிய உருளை இப்படி இருக்கும். அதான் சொன்னாங்க. இவரண்ட உயரம் மேய்ச்சாம், இவரண்ட உயரம் மேய்ச்சாம். சிறிய உருளைன்ற அடியின் ஆற 10, இவர் 10 10. ஆனா இவருடைய ஆறு எங்களுக்கு தெரியாத ஆறு. சரியானே? என்ன சொல்றான்னு சொன்னா இவருடைய கனவுல பி என்று சொன்னா இவருடைய கனவுல 4 மடங்கு கனவுல கண்டு 4 பி. அப்ப என்ன செய்யற எங்களுக்கு என்ன பாத்துக்கியா சொல்லு, என்ன ரசிக்கிறாவல்ல என்ன செய்யற சொல்லு, நாளைக்கு ரசிக்கிறாரு அப்படி என்ன ரசிக்க சொல்லு, என்ன 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 சொல்லு, என்ன சொல்லு அப்படியே வைக்கிறாடா நானே என்னடா விவசாயம். சரியா இங்க கவனி போது இது கனவளை, இவருடைய கனவளை என்ன எங்களுக்கு 4 மடங்கு கனவளை. அப்ப இவருடைய கனவளை காண போறீங்க, இவருடைய கனவு என்ன செய்றீங்க 4 மடங்கு கனவளை, இவருடைய கனவுக்கு என்ன செய்யற பெருக்கி சமப்படுத்த போற. டக்குனு காணு எவ்வளவு ஆற வரும், ஆற காண்ற கண்டு போட்டு பெருக்கி 4 மடங்கு அடியும் ஆடிப்ப விளக்கம். என்ன ஒரே கனவுக்கு என்ன சாப்பாடு அது எல்லா எல்லா எங்களுக்கு என்ன திண்மை, அதாவது சீரான எல்லா திண்மத்துக்கும் என்ன கனவு, என்ன கனவு சாப்பாடுறது என்னடா படிப்பிச்சினான் சீரான திண்மம் கனவுக்கு என்ன சாப்பாடு கனவு சொன்னது குறுக்குவெட்டு பரப்பு தர உயரம். இவருடைய குறுக்கோட்டு பரப்பு என்ன, என்ன குறுக்கோட்டு பரப்பு என்ன வடிவம் வட்டமல்ல. அப்ப என்னது பையார் வர்க்கம் எச்சா இருக்கும் என்ற கனவுக்கான சாப்பாடு. அப்புறம் ரெண்டிடையே ஆரைகள் வேற வேற உயரங்கள் சமன் விரைவாக பாடம் கண்டுபிடிக்கியா? கனவுல உயரத்தை எச்சன்னு வைங்க, எச்சன்னு வச்சு செய்யுங்க. சரியா போட தெரியும் 10 போட தெரியும் அப்படியே சரியா கணக்கு.
பாடி கிட்ட அங்கால முன்னுக்கு தெரியலடா சொல்லிட்டு போடாம அது சொல்லு என்ன இருக்கு பையனே வச்சு கொள்ளு சரியானே பையக்கெல்லாம் போடுறதே இல்ல பையக்கெல்லாம் போடுறது இல்ல ஆரைக்கு மட்டும் போட்டா காணும் காணி என்ன போதே பையன் ஆரையோட 10 வருஷம் உயரம் வச்சு வேற என்ன பைப்பத்து பாட்டு பாடி என்ன சொல்லு என்ன கிடையாது என்னன்னு கம்பிக்கலாம் தெரியலையா மறைக்கிறா என்ன ஆற வந்து 10 இருக்கா பைப்பத்தே என்ன 100 என்ன இருக்க போற பையச்சா இருக்க போது யாரு என்ன குட்டி நேரோட அப்ப இவர் இந்த கனவுல போல இவருடைய கனவுல எவ்வளவு 4 மடங்காம் அப்ப 100 பையச்சன்னு சொன்னா இவருடைய கனவுல எவ்வளவு 400 என்னது பைய அவருடைய கனவுல சமமான என்ன போகுது பை 6 இருக்கமான 6 இருக்காம எச்சாரு யாரு சமன் 400 டே கவனி 400 பையச்சுக்கு சமனா இருக்கணும் அதாவது என்னது இவன் என்னது 6 வச்சுக்கோங்க பையாறு இருக்க குறிப்பிட்ட பரப்பு அப்ப கவனி பெருக்கிறப்ப என்ன செஞ்சா வந்து பெருக்கிற என்ன செஞ்சா வந்து பெருக்கும் அப்ப 6 வர்க்கம் சொன்னது 400 பை எச் என்ன இருக்க போற பை எச் எச் பை எச் இருக்க வேண்டும் பையன் பை இருக்கணும் அப்ப 6 வர்க்கம் சமன் 400 அப்ப ஆசம் எவ்வளவு வர்க்கமுடன் 400 வழியாக எவ்வளவு 20 செல்லுங்க அப்ப இவன் நாளை எவ்வளவு 20 செல்லுங்க விளங்குது இங்க பல 27 எல்லாம் போட்டு சுருக்கி விட்டு நோட்டு வடியா தான் போட்டு எடுத்து போடணும் மாடியா வடிவா எழுதுங்களா வடிவா 22வது கேள்வி அப்படி இப்படி இருக்கீங்க அப்படி இப்படி only 2,1 அவங்க 22 பாத்து சொன்னாங்க டக்குனு முடிக்கலாம புள்ளி வந்து 2 கமா உண்டாம் புள்ளி வந்து 2 கமா உண்டாம் வெட்டு துண்டு 5 என்னது வெட்டு துண்டு வந்து 5 உள்ள இந்த நேர்கோட்டுல வந்து y சமன் mx c என்று இருக்கீங்கள m என்னவாம் c என்னவாம் டக்குனு காணு m என்னவாம் c என்னவாம் ஒரு ஆள்குறம் வந்திருக்கு என்னது வெட்டு துண்டு வந்திருக்கு y சமன் mx படிக்கிறேன் c என்னதான் வெட்டு துண்டு அப்ப என்ன என்னங்க c என்ன கட்ட முடிய கட்ட சமன்பாட்டை எழுதி கொள்ளலாம் சரியா சரியா என்ன கண்டு செய்யாட்டி
வெட்டுதுன்னு அஞ்செண்ணெய் வச்சுக்கொண்டு முத்தவிகள் சரியா என்னங்களுக்கு அதாவது வெட்டுதுன்னு எக்ஸாம்பிள் என்ன இருக்கணும் பூஜ்ஜியமா இருக்கணும் அதனாலே அப்ப இன்னொரு ஆள் என்ன செய்ய விசத்தனத்துக்கு பூஜ்ஜியம் மஞ்சள் எடுத்து கண்டு வச்சுக்க பிரச்சனை இல்லை ஆனா விட சரி நீ கண்டு வச்சுக்க முதல்னு சுத்தி முடிக்கிறோம்ல இதுங்க முத்தவி சாரி சரியானே அப்ப என்ன செய்யுங்க செஞ்சு வச்சுக்க விட சரி இல்ல ஆனா நேரடியா சொல்லிக்கிற என்னங்களே வெட்டுதுனாலே சீதாடா அஞ்சு நானே அவ பைசாமன் என்னங்களுக்கு எம்எக்ஸாக அஞ்சாக எடுக்க பைசாமன் அப்ப இந்த நேர்கோட்டில் என்ன செய்யறாங்க இந்த புள்ளி இருக்கிறதால இந்த புள்ளியை கொண்டு இந்த சமமான பிறகிட்ட என்ன செய்ய வேண்டும் அப்ப இந்த புள்ளி என்ன எங்களுக்கு எக்ஸால் என்னது வையாளுக்கு அப்ப வைக்கு போல உண்டாகும் என்னது அதாவது ரெண்டு அப்ப என்னது ரெண்டு என்னது அஞ்சாக இருக்கு கூட்டு போற அஞ்சு என்ன செய்யானது பதினெட்டாவது மைனஸ் 4 சமன்களுக்கு ரெண்டு பிறகு என்ன செய்யானது பிரிக்கும் அப்ப எம்சனானது -2 இருக்கு அப்ப என்ன சாம்பாடு y சமம் சொல்லு -2 இல்லை இல்ல ஏன் பிள்ளைங்க செய்யறாய் இப்ப இன்றைக்கு சரியான ஞாபகம் இருக்குது வெட்டுத்துண்டு அஞ்சு சொல்றா பூச்சியம் இன்னும் 2-3 மாசம் செஞ்சு குடிக்க ஓ பூச்சியத்திலையா வெட்டுத்துண்டு இருக்கு எக்ஸாலும் பூச்சியம் வாங்கிக்கிறேன் அது 4 முறைகள் தெரியாது எனக்கு கேட்பேன் அப்ப விடுவாங்க சரியா அடுத்து 23 நம்ம 23 வந்துட்டு கிட்ட செஞ்சுட்டீங்களோ பாத்தீங்க அப்படியே பின்னால சொல்லு அம்மே என்ன சரியா பிழையா சரி அப்படியா வர்க்கமூலம் 12 இங்க காணிங்கோ என்ன சொன்னா இதுல பெருமகம் வந்து 5லும் குறைவா மஞ்சளுக்கு சமனா மஞ்சளும் குடியதா இருக்கும் எங்களுக்கு இவர் 4 இருந்தா இவர் என்ன எங்களுக்கு யாரா இருந்தா இவர் எங்களுக்கு ரொம்ப இருந்தா 3 தான் 5 நிரப்பு அப்படி சொல்லிருப்பேன் என்னது உண்டை பார்த்தா 4 குறைவா இருக்க நான் கூட்டி போட வேண்டி கிடக்குது உண்டை பார்த்தா கழிச்சு போட வேண்டி கிடக்குது அப்படி காணுது ஒண்ணு என்னங்களுக்கு ஒண்ணு வந்து 1 லட்சம் கூட்டினா 2 நேரம் இவரங்களுக்கு 2 வந்துட்டு 3 வரணும்னு சொன்னா 5 தான் மெயினா பண்றோம் 5 பேர் அப்ப 5 மெயினா பண்ணணும்னு சொன்னா ஆனா 12 என்ன செய்யணும் கழிச்சதானே வருது இப்ப கட்டாயம் 1 கூட்டி 1 குறைக்கிறோம் அப்ப 5 கூட இருக்கா குறைய இருக்கான்னு அப்படி கண்டுபிடிக்க என்ன இவரும் கூட சொன்னா நாங்க ஏதாவது சொல்லிக்கலாம் குறைய சொல்லலாம் ஆனா இங்க 1 கூடி 1 குறையுது எப்படி கண்டுபிடிக்க ஈஸி என்ன ஆக்குறான் என்ன வருமானம் என்ன கண்டுபிடிச்சேன்னு ஆக்குறான்
சொல்றேன் சொல்றேன் இவ்வளவு நேரம் மணி பதினாலு சொல்லு என்ன வரும் எனக்கு சுத்தமா போட தெரியுமா உனக்கு யார் நல்லவா தெரியுங்களே என்னது வர்க்கமூலம் மூணு இவர்கள் வர்க்கமூலம் 4 தரம் மூணு இல்லையா சரியாடே சேர்ந்த வர்க்கமூலம் மூன்று வர்க்கமூலம் 4 தரம் மூன்று சரியா வர்க்கமூலம் மூன்று இங்க வர்க்கமூலம் மூன்று சாங்க 2 வர்க்கமூலம் மூன்று அப்போ என்ன வரும் சொல்லு மூன்று வர்க்கமூலம் மூன்றாக இருக்கு வர்க்கமூலம் மூன்று எங்களுக்கு யாருந்த வருமானம் ஒன்று சமண வேணும் 7 3 2 1 வரும் வர்க்கமூலம் மூன்று வருமானம் என்னது ஞாபகம் பண்ணுவானே ஒன்று சாம் 7 3 2 1 வர்க்கமூலம் மூன்று சரியா வரங்க மம்மி வா கால் பண்றாங்க சரி கட்டா இப்ப அம்மா ரைட் காணே என்ன ரபாது 3 வேற என்னது 1 தசம் 7 வரைக்கும் வேற ரபாது 5 தசம் என்னடா 1 5 தசம் 1 அப்ப என்ன வருமானம் 5 பார்க்க ஞாபகப்படுத்தி வச்சுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் வருமானங்கள் சரியானே உண்டேசம் 4 1 4 உண்டேசம் 4 1 4 வர்க்கமூலம் 3 எவ்வளவு உண்டேசம் 7 3 2 வர்க்கமூலம் 5 எவ்வளோடா 2 2 பெருமானம் மாறவே வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 3 சம்பந்தம் தான் மாத்தினேன் ஞாபகத்தில் 1 தசம் 4 3 தசம் 7 வர்க்கமூலம் 5 என்ன செய்யல போட்டு கண்ணி கெட்டி போடுது நானே போன் அடிச்சா வரும் ரைட் 24 கேள்வி ஃபைனல் கேள்வி சும்மா 24 கேள்வி என்ன சொல்றாங்க 4x வர்க்கம் -9 சமணம் என்ன x இன் பெருமானம் தீர்க்கட்டம் என்ன செய்யறாங்க x இன் பெருமானத்தை காட்டாம் ரெண்டு மேல செய்யலாம் உனக்கு எந்த மெட்ரிக் அந்த மெட்ரிக் என்னங்களுக்கு x வர்க்கம் -y வர்க்கம் வச்சுக்கொண்டு அதிന്റെ காரியம் அப்படி அப்படி இல்ல நீங்க செய்யுங்க அங்கால இங்கால கொண்டு எழுவா மாற்றி சாஜிக்கா எழுவா மாற்றியும் செய்யலாம் இப்ப இதுக்கு விட காணாட்டிக்கு சாய் வந்து மண்டமண்டியா தானே காலி பரம் என்ன செய்யும் கூட்டு பரம் என்ன செய்யும் பெருக்கு பரம் என்ன செய்யும் பிரி பரம் என்ன செய்யும் எக்ஸாம் 3 வந்தனம் முக்கு முக்கியம் இன்னுக்குள்ள 2 6 பாக்குறது எக்ஸாம் 3 வரணும்னா x வர்க்கம் -9 இருக்கணும் 3 2 இருக்குது 2 6 வந்து பாக்குறோம் நாங்க Ora, ti girava. Girava. முத்தேவி எக்ஸ் வர்க்கம் இருந்தாங்க சரியான 2 விட இருக்கணும் ஒரு விட எடுத்தீங்கன்னா வெறும் பாட்டி தரேன் சரியா அப்ப என்ன வர்க்கத்துல எக்ஸ் வர்க்கங்கள் கட்டாயம் 2 விடைகள் இருக்கப்பட வேண்டும்
ஒருபடி எடுத்து வச்சு கொண்டே இருக்கிறது இல்லைங்க சரியா. அப்ப அழிச்சம்னு சொன்னா என்ன வரும் பாருங்க. இங்க கவனிங்க என்ன உடல்நிலை காரணிப்படுத்தின கவனிச்சு எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஆகிறதுக்கு காரணிப்படுத்த வர 2 எக்ஸ் எங்களுக்கு 3 வர்க்கம் மைனஸ் என்னது 3 வர்க்கம் சமன் 0. அப்ப ஒரு காரணி எங்களுக்கு என்ன வர போகுது இக்கொள்ளாத சரியா. அப்ப 2x மைனஸ் 3 என்ன வர போகுது 2x பிளஸ் 3 சமன் எங்களுக்கு 0. அவ 0 அப்ப சொன்ன ஒன்னில் ஒரு இலக்கத்தை என்ன சுத்தளவு இருக்க முன்னாடி என்ன எங்களுக்கு 0 ஒரு இலக்கத்தளவு இருக்கீங்களா வருவ சரியா ஜானி. அப்ப 2x மைனஸ் 3 சமன் 0 இருக்கு முன்னாடி என்னது 2x சக 3 சமன் 0 இருக்கிறோம்டா. அப்ப சொல்ல என்னது கழிபடுற 3 என்ன செய்ய மங்கால போனா ரைட். அப்ப என்னது 2x சமன் 3 பெருக்கிற 2 என்ன செய்ய மேல போய் 3 2 கூட்டப்படுற 3 அங்கால போன என்ன கழிபடுமே. அப்ப 2x சமன் மைனஸ் 1 பெருக்கல் வந்து அப்ப x சமன் மைனஸ் 3 2 இது எங்களுக்கு வந்து என்ன மண்டாரி அறிவியல் நேரடியா செய்யலாம் இல்லையா. என்னது என்ன சொல்லு சரியான அப்ப கழிவர் என்ன செய்ய மகனே அப்ப 4x வர்க்கம் தான் எங்களுக்கு 9 இருக்கு பெருக்கிறாள் என்ன செய்யானது எக்ஸ் வர்க்கம் தான் உண்மைகள் 4 வர்க்கமங்கால என்னது வர்க்கமூலம் 9 வர்க்கமூலம் 9 நாங்களா எடுத்தா எழுதுறேன் வர்க்கமூலம் நாங்களா எடுத்தா என்னது சகோசை எடுக்க மாட்டேன் நாங்க வர்க்கம் என்ன செய்யணும். அப்ப எக்ஸ் என்னது சகோசை 9 வழியா இருந்தா 4 வழியா இருந்தா அப்ப எக்ஸ் சமன் சக 3 எக்ஸ் என்னது சி இன்னைக்கு 2 சய 3 சரியோ விட இருபத்தஞ்சாவது கேள்விக்கு தேவையான சொல்லப்படுற 5 விஷயம் ஆனா 5 விஷயத்தை சொல்லுங்க. அமைப்பு பாட்பண்ல வார அமைப்பு சம்பந்தமான 5 சம்பந்தம் 5 சம்பந்தத்தை சொல்லுங்க. சம்பந்தம் இல்லாத கட்சிகள் சொல்றதுனால சம்பந்தம் இல்லாத 5 விஷயத்தையும் சம்பந்தப்படுத்தி சொல்லுவாங்க. சொல்லு நாலு கொடுத்துட்டாங்க வாங்கி சொல்லு இந்த முறை ஒரு எக்ஸாம் காது அப்போ சொல்லு என்ன போது 5 விஷயத்தை சொல்லுவாரு இப்ப பாரு வயசா சொல்லு வயசா நேரம் ஒரு நிலையான புள்ளியிலிருந்து சத்தம் ஆகாமலே ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து அசையும் புள்ளினோளுக்கு ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசையும் புள்ளினோளுக்கு ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசையும் புள்ளினோடு நம்ம போட்டு புள்ளினோளுக்கு பட்டமாகும் அந்த பேக்கெட்டுக்கு ஏதாவது உலக
மாறா தூரத்தில் அசையும் புள்ளிகளுக்கு வட்டமாகும். சரிவிட இந்த முறை கூட எடுக்கணும் சொல்லி படித்திருக்கணும் விஷயம் முக்கியமா சரியா? சும்மா கையால சேருங்க தானே அந்த மடியாங்க மடியாக சரியா கிருதியா ரெண்டாவது ஒரு நிலைத்த புள்ளி பார்த்தாங்க. அடுத்தது இரண்டு நிலைத்த புள்ளிகள். இரு நிலைத்த புள்ளிகள். இரு நிலைத்த புள்ளிகள் இருந்து மாறா தூரத்தில் அசையும் புள்ளிகளுக்கு என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன செங்குத்தியமா என்ன அதாவது இரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசையும் புள்ளிகளுக்கு அவ்விரு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டில் அவ்விரு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டில் அவ்விரு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டில் செங்குத்து இருசம கூறாக்கி ஆகும். அவ்விரு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டில் என்னது செங்குத்து இருசம கூறாக்கி ஆகும். சொன்னே அவ்விரு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டில் செங்குத்து இருசம கூறாக்கி